வெல்கம் டு ஒன் அண்ட் ஒன்லி பிரபா. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் காமிக்க போகிறோம். டெய்லி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குதுன்னு டார்க் ஃபேண்டசி ஹைட் அண்ட் சீக்னு தேடி சாப்பிட. பசிக்கிறது மீறி வந்து சாப்பாடு கிடையாது, பசிக்கிறதுக்கு மீறி சாப்பாடு கிடையாது, ஜங்க் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி காமிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு குழி பணியாரம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு சிவிடா பண்ணி கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மசாலா பொரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த பொரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பெல் பூரி, மசால் பூரி, அந்த பூரிக்கு பண்ணுற பொரி. இது வந்து மட்ராஸ் ஊரில் என்னோதில் முட்டை பொரி அப்படின்னு சொல்லுவாள். முட்டை பொரியோ சொல்லுவா. நான் இதை வெறும் பொரி தான் சொல்லுவேன். இது வந்துட்டு ஸ்நாக்ஸ் பொரி, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற பொரி. இது சிம்பிளாக, வெரி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு, இது நான் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணுறேன். நீங்கள் வேணுமானா கடல் எண்ணெயில் பண்ணலாம், கிரவுண்ட் நட் ஆயிலில் பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, நான் அதில் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சுடனே நம்ம அடுத்த போட போகிறது வந்து கருவேப்பிலை. இதில் நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிறதுனால பூண்டு போட்டு பண்ணுவாங்க. பூண்டு போட்டு தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தருவாங்க. நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா இதில் இந்த வேர்க்கடலை, பொரி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தருவாங்க. இன்றைக்கி நாங்கள் பூண்டு சேர்க்கறது இல்லை. யூஸ்வலி இன் அவர் ஃபுட் பூண்டு கிடையாதுங்கிறதுனால நான் டைரெக்டாக கடுகு வெடிச்சுடனே கருவேப்பிலையை போட போகிறேன். இப்போது கடுகு வெடிச்சாச்சு, நான் கருவேப்பிலையை போடுறேன். தங்குன்னு வெடிச்சுது. அடுத்தது, இது நம்மளுக்கு வறுத்த வேர்க்கடலை கிடச்சிதுன்னா வறுத்த வேர்க்கடலையே வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவன் வந்துட்டு உப்பு போட்டு வறுத்து வச்சுருப்போம் ஆல்ரெடி. எங்கள் வீட்டில் நான் இதை வந்துட்டு வெறும் வறுத்த வேர்க்கடலையே போடுறேன். ஸோ இப்போ வேர்க்கடலையும் கருவேப்பிலையுமா சேர்த்து நல்லா ஒரு லைட் ப்ரௌனுக்கு சிம்மில், அடுப்பு சிம்மில் போட்டுருக்கேன். கரெக்ட், சிம்மில் தான் போட்டுருக்கேன். வறுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையை நம்ம வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். ஃப்ளேவர் மஞ்சள் பொடி ரா ஸ்மெல் போனோங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியை தான் வறுப்போம். அடுத்தது நான் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் வச்சுட்டுருக்கேன். இது நல்லா அரோமாவாக கொடுக்கும். குழந்தைங்களுக்கு பெருங்காய ஸ்மெல் தெரிய வராது, ஏன்னா நம்ம இதை வந்துட்டு எண்ணெயில் வதக்கிப்போம். அடுத்தது நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், எரியக்கூடாது, அட் த சேம் டைம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடரை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே ஆயிலில் நல்ல ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் we are giving it a ஃப்ரை. இதுக்கு தேவையான உப்பு, எங்களோட வேர்க்கடலையில் உப்பு இல்லைங்கிறதுனால நான் நிறைய உப்பு போடுறேன். உங்கள் வேர்க்கடலையில் உப்பு இருக்குன்னா நீங்கள் வாசலில் வறுத்தது வாங்கினா உப்பு இருக்கும். ஸோ பொரிக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டால் போதும். இது வந்து கடையில் வேர்க்கடலை வாங்கி ஆற்றுல வறுத்தது, ஸோ அது சால்ட் இருக்காது. ஸோ நம்ம இப்போ இதில் பொரியை போடலாம். சிம்பிள் மசாலா பொரி. இந்த பொரியை போட்டுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்தேன். வெரி வெரி சிம்பிள். நம்ம சொன்ன மாதிரியே ஒரு மாதிரி ஒரிஜினல் ஷெஃப்பா பேர் ஷெஃப் வேற இடத்துல அது இங்கே நல்லா சமைக்கலாம். ஷெஃப் ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா டேஸ்டி மசாலா பொரி. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுங்க. நல்லா தூக்கின மாதிரி போடணும் கொஞ்சம், எப்போ அப்படி போடு, அப்போ கலங்கும். ஓகேவா மம்மி? நீங்கள் எங்களோட பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தரதும் நான் பண்ணுறதும் தான் வேலையே எங்களுக்கு. அம்மா சொல்லி கேட்குற ஒரு நல்ல ஒரு பொண்ணு. கண்டிப்பாக யூடியூப் பார்க்கறவங்க கூட சொல்லுவாங்க, அம்மா சொன்ன பேச்சு கேட்குற பொண்ணு. இன்ஃபேக்ட் இதில் தான் நானே படிச்சுக்கிறேன். இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரெசிபி. நான் சிலது நான் பண்ணுறேன், சிலது எங்கள் அம்மா பண்ணுறாங்க. நம்ம நீ பண்ணி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோமே. நான் பண்ணி நிறைய பண்ணியிருக்கோம். பன்னீர் பட்டர் மசாலா, கரெக்டு, பன்னீர் டிக்கா, அதெல்லாம் நான் பண்ணது. பட் மோஸ்ட்லி எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணுறது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தெரியுதா? தெரியுது.
தெரியுது. இது வந்து எங்கள் அம்மாவோட ஆன்டிக் இல்பச்சட்டி. நாம்பலாம் இப்போ நான்ஸ்டிக்கு குட்டி குட்டி இல்பச்சட்டி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இல்பச்சட்டி என்னால் தூக்கவே முடியல, ஆனாலும் எங்கள் அம்மா இந்த வயசில் தூக்கிட்டு இருக்காங்க. மசாலா பொரி ரெடி. இது நீங்கள் ஒரு 10 to 15 days ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்மளுக்கு எல்லாமே ட்ரை ஐட்டம் தான் இருக்குது. கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் வறுத்துருக்கோம். பட் நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் மேலால் ஆனியனையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி. பட் எங்காவது குழந்தை இருக்கானே அது மேலே கொஞ்சம் கெச்சப்பையும் வச்சுருவோம். ஆமாம், அவன் கெச்சப்பை வேற விட்டு சாப்பிட்றான். என்னத்தை பண்ணுறது, அவனை நல்லது கொடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் கெச்சப்பை போட்டு சாப்பிட்றான். ஸோ இதை நான் இப்போது என்னோட பையனுக்கு ஒரு சர்விங் பவுலில் போட்டு இதில் வெங்காயத்தை நான் தூவுறேன். பச்சை வெங்காயம் தான் ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லது. பச்சை வெங்காயம் உடம்பு. மேலால் கொத்தமல்லி. இது நீங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.